ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமுத்திரம் கரைக்கு வரும் என்கிறார் கர்த்தர். கர்த்தருடைய தூதன் சமுத்திரத்தில் இருந்த காலை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சுரூபம் ஒன்றும் இல்லையே. கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணுக்கு தெரியாத, மைக்ரோஸ்கோப்பால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வகையான அணுக்கள் என்ற ஆவி தேசத்தை பரவுவதை காண்கிறேன். அது பிரவேசிக்கிற சரீரம் ஒரு நொடி பொழுதில் செத்து மடியும். ஒரே வினாடி அது பிரவேசிக்கிற சரீரத்தில் இருதயம் இயங்காது, நுரையீரல் ஸ்தம்பிக்கும், கிட்னி தன்னுடைய செயல்பாட்டை இழக்கும். அப்படிப்பட்ட வித்தியாசமான, கண்ணுக்கு தெரியாத, விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வகையான அணுக்கள் தேசத்தில் பரம்புவதை பார்க்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை நடத்தி செல்வேன். அல்லேலூயா, நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. கர்த்தர் புதியன செய்திடுவான், கர்த்தர் புதியன செய்திடுவார். கலங்காதே என் மகனே, கலங்காதே என் மகளே. கர்த்தர் புதியன செய்திடுவான், கர்த்தர் புதியன செய்திடுவார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த மூலவியாதி, குஷ்டரோக வியாதி, இது தேசத்தில் மிகவும் பலுகி பெருகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். தேசத்தில் சபக்காடுகள், தேசத்தில் தோப்பேத்துக்கள், எல்லா நாடுகளுக்கும் கர்த்தருடைய உக்கிர கோபத்தை அனுப்புகிறேன் என்கிறார். சகல பட்டணங்களுக்கும் சகல ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அனுப்புகிறேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ
ஏடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார் அந்தி சந்தி. ஹல்லேலூயா. இதோ சாவு கொடும் முடிகளிலும் ஏறி வருகிறது என்கிறார் கர்த்தர். கையத்தட்டல். அதாவது மலை உச்சிகள் மேல் கூட சருகை போல் பிணங்கள் கிடக்கும் என்று மறுபடியும் கர்த்தர் உரைக்கிறார். தேசத்தில் உண்டாயிருக்கிற நீரூற்றுகள் வற்றி போகும் என்கிறார். கையத்தட்டலாம். இதனால் ஜலப்பிரளயமும் தோன்றும், தண்ணீர் பஞ்சமும் உண்டாகும். கையத்தட்டலாம். மதகுகள் உடையும், மதகுகள் உடைந்தே தீரும் என்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. தேசத்தில் ஒருவரும் இராதபடிக்கு வாரிக்கொண்டு போவேன் என்கிறார் கர்த்தர். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், 10 நாட்களுக்குள் இன்னொரு அழிவை காண்கிறேன், நடந்தே தீரும். ஹல்லேலூயா. நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரும்பாடுள்ள கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தாள். கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நம்பிக்கை இழந்தாள், நாதன் இயேசுவை கண்டாள். நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, வருவீர் இயேசுவிடம் இளைப்பாற. 4 நாளாயிற்று நாறுமென்றார். நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். 4 நாளாயிற்று பட்டார் இயேசு. மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். மரித்தவன் உயிர்த்தே வர செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, நாடு நகரங்கள் சுற்றி அலைந்தார். நானே வழி நானே சத்தியம் என்றுரைத்தார். களைப்படைந்தார், அத்தி மரத்தை கண்டார். களைப்படைந்தார், அத்தி மரத்தை கண்டார். கனியற்றிருப்பதை கண்டு சபித்தார். வருத்தப்பட்டு ஹல்லேலூயா. இன்றைய ஆராதனை நாளில்
தேசமெங்கும் நடத்தப்படுகிற சபைகளில் தேவனுடைய மகிமை மாத்திரம் பிரகாசிக்கும்படி அடிமை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாதொரு சூழ்நிலையிலும் அந்தி கிறிஸ்துகள் கிரியை செய்யாதபடிக்கு, அசுத்த ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு, பாதாளத்தினுடைய ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளின் அதிபதியின் கிரியைகள் ஊழியக்காரர்களை வஞ்சிக்காதபடிக்கு ஆண்டவருடைய மெய்யான வல்லமை சபைகள் மேல் ஊற்றப்படுவதாக ஊற்றுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியம் தான் நடத்திடுவார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். பெருமைக்குரிய தேசங்களும் பெருமைக்குரிய சபைகளும் பெருமைக்குரிய சர்ச்சுகளும் பெருமைக்குரிய ஊழியக்காரர்களும் தேசத்தில் அதம் பண்ணப்படும். இது கர்த்தருடைய பிரமாணம். இது கர்த்தரின் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசிக்கிற காற்றிலே நச்சு கலக்கப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இது சில நாள் நீடிக்கும். ஹல்லேலூயா. எல்லா விதமான பேர் அழிவுகளாலும் எல்லா விதமான கொள்ளை வியாதிகளாலும் விதவிதமாய் தேசங்களை, ராஜ்யங்களை, நாடுகளை கர்த்தர் அழிக்க தீர்மானித்தார். அது நிறைவேறும். ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலும் மேலும் பரிசுத்தமடைய வேண்டும். இல்லாவிட்டால் தேவர்களின் ஆவிகளால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் உலகத்திற்கே உரைக்கிறார். ஆமென். எது பொல்லாத ஆவி, எது பரிசுத்த ஆவி என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லை என்று சொன்னால் உங்களிடத்தில் பாவம் இருக்கிறது என்பதுதான் மறைபொருள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்கட்டா கப்பல் தளங்கள் சேதமடைவதை பார்க்கிறேன். ஒரு யுத்தத்தின் சத்தத்தை காண்கிறேன், கேட்கிறேன். 3 எழுத்தில் அடங்குகிற சில பட்டணங்கள், சில ராஜ்யங்கள் மகாபிரிய போர்களால் மகாபிரிய அழிவுகளை சந்திக்கும். சிறு குழந்தைகள் வரைக்கும் கேட்பாரற்று கிடக்கும் பிணங்களைப் போல் குப்பைகளாக. கையத்தட்டலாம். இந்த உலகத்திலே போட்டி போட்டுக்கொண்டு
கண்டுபிடித்து வைத்திருக்கிற அணு ஆயுதங்கள் அத்தனையும் நாடுகள் பயன்படுத்தியே தீரும். இது கர்த்தருடைய கட்டளை. துன்மார்க்கங்கள் தேசத்தில் தலைவரித்தாடும். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு என்பது போல துன்மார்க்க ஜனங்களுக்கு துன்மார்க்க தேசங்களால் அழிவு அழிவு அழிவு. கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8